ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, யாரிடமும் எதற்குமே உதவி கேட்காதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம உதவின்னு சொல்லி சில மனிதரிடத்துல போய் நிற்போம். அந்த மனிதரிடத்துல போய் நிற்கும் பொழுது, உதவின்னு கேட்கும் பொழுது நம்மளை காயப்படுத்துவார்கள். உதவின்னு கேட்கும்போது நம்மளை அவமதிப்பார்கள். உதவின்னு கேட்கும் பொழுது நம்ம மேலே அவச்சொற்களை சொல்வார்கள். இதுதாங்க உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். இந்த பரம தகப்பன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நன்மையான ஈவுகளை தருகிற ஆண்டவர். பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரத்தின் தகப்பன், அதாவது பரம தகப்பன், என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் என்று என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பரம தகப்பன் நன்மையான ஈவுகளை தருவார் என்றால், உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உங்கள் கஷ்டத்தில் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உங்கள் கடன் பாரத்தில் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் போய் யாரிடத்துல போய் கை கட்டிட்டு நிற்கிறீங்க? யாரிடத்துல போய் கையேந்துக்கிட்டு நிற்கிறீங்க? இன்றைக்கு அதை மாற்றுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பால் நின்று பழகுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. மனிதனிடத்தில் போய் கேட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தலகுனியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 121 சங்கீதம் 1-2 வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கப்படுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைனா என்னது? உதவி வரும் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன், உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்கிற தேவன், உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நன்றாய் அறிகிற தேவன், உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை குறித்து நன்றாய் புரிந்த ஆண்டவர். நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க, நீங்கள் என்ன நெருக்கப்படுகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, இது எல்லாமே நான் ஆண்டவருக்கு தெரியுங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும்னா நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துகிறத விட்டுட்டு, அவருக்கு முன்னால் போய் நிற்கிறத விட்டுட்டு, உலக மனுஷன்ட்ட போய் என்னை நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி ஏன் போய் ஏங்கிக்கிட்டு நிற்கிறீங்க? ஏன் மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லவா? உங்களுடைய தேவைகளை அவர் தான் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும். இந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். அவர் தான் என் தேவைகளை சந்திக்க வேண்டும். அவர் தான் என் காரியத்துக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உதவின்னு சொல்ல அவரிடத்துலேருந்து தான் எனக்கு உதவி வரும். அதனால தான் இந்த 121 சங்கீதத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், எல்லாவற்றையும் பேர் சொல்லி அழைத்தவர். அங்கேருந்து தான் எனக்கு உதவி வரும், அங்கேருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர் தான். தரித்திரமடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவரும் அவர் தான். பொழுதிலிருந்து எடுக்கிறவர் அவர் தான். எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். எல்லாவற்றையும் மேலே ஆளுகை செய்கிறவர் அவர் தான். நீங்கள் அவரிடத்துலேருந்து உதவியை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்றால், என்னால் தான் இவனுக்கு இந்த உயர்வு கிடைச்சது, நான் தான் இவனுக்கு இந்த உயர்வுக்கு காரணமாக இருந்தேன், நான் தான் இந்த உயர்வுக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு மற்றவர்களிடத்தில் சொல்லி காட்டுவார்கள். அது தேவ நாம மகிமைப்படாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்றால், அவர் எனக்கு தந்தது, அவர் தந்த வேலை, அவர் தந்த குடும்பம், அவர் தந்த பிள்ளை, அவர் தந்த பிஸ்னஸ் என்று சொல்லி அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில் வாழ முடியும். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் யாரிடமே எதற்குமே உதவின்னு கேட்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்திருக்கிறார்கள். தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.